properties of lattice. So properties of lattice என்ன நடக்குது? So properties of lattice. So properties of lattice என்ன சொல்றாங்க அப்படின்னா, first let இங்க lattice என்ன சொல்றாங்க? L, இது என்னது? Greatest lower point, least upper point notation. Okay, be a given lattice. Be a given lattice. Then and அதாவது இது வந்து greatest lower bound and least upper bound satisfy the following property. Satisfy the following property. So என்னென்ன condition satisfy ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். So first எந்த எலிமெண்ட் வந்தாலும் சரி, for every a, b, c in n such that. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான் இங்கே லேட்டஸ்ட்டில் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிபோட்டன்ட் ஸோ ஐடென்டிபோட்டன்ட்லாம் ஆல்ரெடி உனக்கு தெரியும். ஏ அண்ட் ஏ ஈக்குவல் டு ஏன்னு சாட்டிஸ்ஃபை ஆகும், ஆர் ஏ ஈக்குவல் டு ஏன்னு சாட்டிஸ்ஃபை. அதாவது கிரேட்டஸ்ட் உள்ள லீஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் இது என்ன கிடைக்கும்? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் ஏ, என்ன கிடைக்குங்கிறாங்க? ஏ கிடைக்குங்கிறாங்க. இது என்ன கிடைக்கிறாங்க? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ, என்ன கிடைக்குங்கிறாங்க? ஏ கிடைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேர் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மாடலோ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மாடலில் வந்து ஐடென்டிபோட்டன்ட் என்னது? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சேமாக இருந்ததுன்னா அது எகெயின் கன்செக்ஷனோ டிஸ்டன்ஷனோ போடும்போது அதோட வேல்யூ வந்து பி வரும். இந்த லா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மாடலோ பார்த்துட்டோம். ஸோ அதே லா தான் இங்கே வருது. இங்கே பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை. இங்கே இதுக்கு பேர் என்னது? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கும் போதோ இல்லை லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கும் போதோ, ஆர் சிம்பிள் வந்தால் லீஸ்ட் அப்பர் பவுண்ட், அண்டு சிம்பிள் வந்தால் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். சரி, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். கொஞ்சம் திரும்ப போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது என்ன கிடைக்கும்? ஏங்கிற எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். சரி, மொத்தம் எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் வரும். அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணுவோம் பார்ப்போம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி காம்புடேட்டிவ் லா. ஸோ காம்புடேட்டிவ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரெண்டு ரிவைஸ் பண்ணி மாற்றி எழுதுறது தான். ஸோ காம்புடேட்டிவ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் சொல்லிடலாமா? இது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ, பி ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் பி, ஏ. ஸோ அதே ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் ஏ, பி ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் பி, ஏ. ரெண்டு சேமாக தான். இதுதான் காம்புடேட்டிவ் லா. தேர்ட் ஒன் என்னது? அசோசியேட் லா. ஸோ அசோசியேட்னா என்னாலும் 3 எலிமெண்ட்ஸு சிங்கிள் ஆப்ரேட்டர், அதான் அசோசியேட் லா. அப்போ என்னாச்சு? ஏ, ஸோ இது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டா, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இது ஆர் சிம்பிள் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பிஆர்சி ஈக்குவல் டு ஏஆர்பி சார்சி. அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் போது இது கிடைக்கும். ஸோ அதே தான் அண்டு சிம்பிள் வரும்போது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் சி ஈக்குவல் டு greatest lower bound of A, B and C. This is satisfied. So fourth property. So fourth property என்ன சொல்றாங்கன்னா observation. தான். ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ரெண்டு எலிமெண்ட், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கும், ரெண்டு எலிமெண்ட் இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏ அண்டு ஏஆர்பி இது என்ன கிடைக்கும்? ஏன்னு கிடைக்கும். அதே மாற்றி வரும்போது ஏஆர் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஏ. ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டி பேசிக் ப்ராப்பர்ட்டி. இந்த நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்குது, மாடல் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது.
பட் இது 4 பேசிக் ப்ராப்பர்ட்டி. இந்த 4 ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம வந்து லேட்டஸ்ட் டெஃபினிஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுங்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து ஒவ்வொன்றா பார்ப்போம்.